ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் விமர்சனங்களும் விளக்கங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு விமர்சனங்களும் விளக்கங்களும் என்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய சாம்ராஜ் இவாஞ்சலிஸ்ட் என்கிற யூடியூப் தளத்திலும் ரேமா டிவி என்கிற ஆப்பிலும் வெளியாகிறது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இதை பார்க்க வையுங்கள். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய விமர்சனங்கள் ஊழியர்களை குறித்து 2 பகுதிகளிலுமிருந்து விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது மிகவும் முகம் சுளிக்க வைக்கிறதாக, அதில் நிறைய விமர்சனங்கள், தவறான விமர்சனங்கள் வருகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையாக வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வருகிற விமர்சனங்கள், அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற நவீன ஊழியர்களுடைய உடை அலங்காரங்கள், நவீன இளம் ஊழியர்களுடைய உடை அலங்காரங்கள், தலை அலங்காரங்கள். அது சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி தலைக்கு சாயம் பூசிக்கிட்டு இப்படி ஒன் சைடு மட்டும் வெட்டிக்கிட்டு உலக பிரகாரமான ஒரு மனிதனை போல கிட்டத்தட்ட தலைக்கு எண்ணெய்லாம் வைக்காமல் ஒரு மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கோமாளிகள், அதாவது நடிகர்கள், திரையிலே தோன்றுகிற அரிதாரம் பூசுகிற நடிகர்களைப் போல உடைகள், தலை அமைப்புகள் இப்படி வச்சிட்ருக்கீங்களே, இது ஒரு மாதிரி கிறிஸ்தவ மேடைகளில் இது நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிற முதல் காரியம், உங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சுன்னு, நீங்களாம் தாத்தாவாயிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இது இப்போ உள்ள ட்ரெண்டு, இப்படி வந்தால் தான் இளைஞர்களுடைய அட்டென்ஷன் இருக்கும், இளைஞர்கள் திரளாக வருவாங்க, இது இப்போ உள்ள ட்ரெண்டு, மாடர்ன் ட்ரெண்டு. டிஷர்ட் போட்டு, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஷூ போட்டுக்கிட்டு மேடையில், பிரசங்க மேடைகளில் அவங்க சபைன்னு சொல்கிறத அதை அவங்க ஆலயம் மாதிரி அவங்க பயபக்தியாக நினைக்காங்களான்னு நமக்கு தெரில. அவங்க ஆராதனை நடத்துகிற அந்த ஸ்டேஜில் ஷூ போட்டுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு, என்ன ஒரு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, அதை பெல்ட்டை சரியாக போட தெரியாமல் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, அதிலும் நல்ல டிஷர்ட்டும் இல்லை, ஒரு கண்ணியமான உடை. அப்போ வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுது? அப்போ இவங்கள்ட்ட கேட்டால் இவங்க 2 பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஒன்று, இப்போ இருக்கிற ட்ரெண்ட்னு இப்படி வந்தால் தானே இப்போ உள்ள இளைஞர்கள், எதுவும் நீங்களாம் பழைய ஆள், நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸிங்ஸில் அந்த பழைய ஆட்கள், உங்களை திருத்தவே முடியாது. ஜெனரேஷன் கேப். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரெண்டு மாறுறோம். பாடல் கூட சினிமா ராகங்களையும் சினிமா பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்லூடையும் நாங்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அதுதான் இளைஞர்களை வசீகரிக்கும், இழுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். 2வது அவங்க சொல்கிற ஆவிக்குரிய அர்த்தம் கூட ஒன்று சொல்கிறாங்க. ஆண்டவர் இதயத்தை தான் பார்க்குறாரு, இந்த புறம்பான அலங்காரங்களை எல்லாம் அவர் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆகவே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் வெளியில் என் தலைமுடியை நான் எப்படி பண்ணிக்கிட்டா என்ன, என்னுடைய உடை அமைப்பு நான் எப்படி இருந்தால் என்ன, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நான் இருந்தால் என்ன, ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தை தானே பார்க்குறார். என்னுடைய உள்ளத்தில் நான் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறேன், நான் என் உள்ளத்தில் ஆண்டவருக்கு எவ்வளோ பயபக்தியாக இருக்கேன்னு அவருக்கு தெரியும். இது அவர்கள் கூறுகிற பதில். இந்த பதிலுக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய காரியத்துக்கே நான் விளக்கத்துக்கு வர்றேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உண்மை, ஏன்னா அது வசனம். அப்போ வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். அதுக்காக
வெளி அலங்காரங்கள் எப்படி வேணாலும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் அதை குறித்து சொல்லுது. பேதுரு அப்போஸ்தலன் தான் தன்னுடைய முதலாவது கடிதத்தில் அவர் சொல்கிறாரு, தகுதியான வஸ்திரத்தினாலும். அலங்காரங்களை குறித்து பேசிட்டு வர்றார். அவரும் சொல்கிறார், புறம்பான அலங்காரமாக இருக்கக்கூடாது, உள்ளான அலங்காரத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார், பார்க்கிறார். ஆனால் உள்ளான அலங்காரங்கள் உங்களுக்கு சரியாக வந்துருச்சுன்னா வெளி அலங்காரங்கள் சரியாக மாறும். தகுதியான வஸ்திரம், ஒவ்வொரு இடத்துக்கும் தகுதியான வஸ்திரம். நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் கிராமத்துக்கு கலெக்டர் வர்றாருனாங்க. இப்போ தான் மாதம் முதல் திங்கக்கிழமை, வாரம் முதல் திங்கக்கிழமை தோறும் கலெக்டரேட்டில் குறைதி இருக்கும் நாள், இதெல்லாம் இப்போ வந்தது. அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் கலெக்டரை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். இப்போ ஒரு தடவை வருவார் கலெக்டர், இந்த மனுக்கள் வாங்குவதற்கு வருவார். அப்போ அதே மாதிரி எங்கள் கிராமத்துக்கு ஒரு தடவை வந்திருந்தார், ரொம்ப முன்னாடி. அப்போது முதல் நாளே தாசில்தார், விஏஓ, ரெவின்யூ இன்ஸ்பெக்டர், காவல்துறையினர் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து கலெக்டர் எந்த இடத்துல இருந்து வாங்க போகிறாரு அந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணி நல்ல ஒரு மேடையெல்லாம் போட்டு அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே ஆக்கிட்டு முதல் நாளே இந்த மனு கொடுக்கறதுக்கு விரும்புகிறது யாரெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. மனுவை எல்லாம் முதல் நாளே எழுதி கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டி அதையெல்லாம் அவங்க படித்து பார்த்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 10:30 வர்றார் கலெக்டர். 8 மணிக்கே மனு கொடுக்குறவங்களாம் வந்துடணும் அப்படின்னு காவல்துறையினர் சொல்லிட்டாங்க. 8:30 மணிக்கே லைனில் நிப்பாட்டும் போது எங்கள் ஊரில் ஒருத்தர் கைலி, அதாவது சாரம் கைலி கட்டிக்கிட்டு வந்திருந்தார். வெள்ளை சட்டை போட்டிருந்தார். உடனே ரெவின்யூ மக்கள் ஓடி வந்து அவரை, நீங்கள் உடனே வீட்டில் போய் வேஷ்டி கட்டிட்டு வாங்க. ஏங்க, நான் எப்போதுமே சாரம் கைலி தான் கட்டுவேங்க, எல்லா இடத்துக்கும் நான் அப்படி கைலி தான் போவேன் அப்படின்னு. இல்லை கலெக்டர் வர்றாரு, கலெக்டர் உங்கள்கிட்ட பெட்டிஷனை வாங்கணும், நீங்கள் வேஷ்டி கட்டிட்டு வாங்க. அப்போது பூமியில் நம்மை ஆளக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் வர்றதுக்கே லைனில் நிற்கும்போது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு, இந்த மாதிரியான உடையில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு. இந்த மாதிரி உடையில் தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் கொடுக்கணும், நீங்கள் அந்த மனு கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் ஒண்டர்லா போங்க, அங்கே வாட்டர் கேம்ஸ் விளையாட போனால் அதுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு, நார்மல் ட்ரெஸ்ஸோடு நீங்கள் அங்கே போக முடியாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அநேக கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உடைக்கு இந்த ஒரு கட்டுப்பாடு, கல்லூரிகளுக்கு உடை கட்டுப்பாடு, பள்ளிக்கூடங்களுக்கு யூனிஃபார்ம். ஏன் உடையில் என்ன இருக்குது? என்ன உடை உடுத்தினா என்ன? அப்போ இந்த மாதிரியான உலக பிரகாரமான அமைப்புகள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி உடை கட்டுப்பாடு இருக்குது. இங்கே கிறிஸ்டியானிட்டிக்கு நீங்கள் உள்ளே வரும் பொழுது உங்களுடைய மனதை தான் ஆண்டவர் பார்க்கிறார், உண்மை. ஆனால் உங்கள் மனது சரியாய் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்குமானால், சரியாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்கன்னா உங்களுடைய உடை, உங்களுடைய சிகை அலங்காரம் எல்லாமே மாறும். ரோட்டில் போகிற சாதாரண அந்த ஒரு மனிதர்களைப் போல எண்ணெய் இல்லாத தலை, மஞ்சள் கலர், ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஜில் வந்து நின்று நீங்கள் பாடுறது, ஒர்ஷிப் பண்ணுறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அது முறை இல்லை, அது முறை இல்லை. அப்படி நாங்கள் பண்ணுற எங்கள் ஊழியத்தில் தான் ஏராளமான மக்கள் வராங்க. ஏராளமான மக்கள் வர்றாங்கங்கிறதுனால நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் என்ற அர்த்தம் அல்ல. வருங்காலங்களில் இந்த விமர்சனங்கள் விளக்குங்கள் நிகழ்ச்சியில் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்திருப்பீங்கன்னா உங்களுடைய நடை உடை பாவனைகளிலே பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். முன்னே நான் கிறிஸ்துவை அறியாதவன், என் இஷ்டத்திற்கு வாழ்ந்தேன், கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தேன். இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். என்னையும் அறியாமல் என்னுடைய நடை உடைகளிலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு காரியம் எனக்குள்ளே அந்த மாற்றங்கள் உருவாகணும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். உங்களுடைய மனது எப்படி மாறி இருக்கிறதோ அது உங்களுடைய சிகை அலங்காரங்களிலே தெரியும்.
உங்களுடைய உடை அலங்காரங்களிலே தெரியும். நீங்கள் தகுதியான வஸ்திரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நிற்கும் பொழுது நீங்கள் போட்டிருக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம். அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி நவநாகரிகமாக போட்டிருக்கிற இந்த ஊழியர்கள் அல்லது இவர்கள் பின்னால் தானே திரளான மக்கள் அணி திரண்டு போகிறாங்க. அவர்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆசீர்வாதம்னா உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, கூட்டம் கூடுகிறதுனாலோ கூட்டத்தை வைத்து அந்த ஊழியரை எடை போடுவதை முதலாவது தமிழ்நாட்டில் நிறுத்தணும். ரெண்டாவது, பொருளாதாரத்தில் அவர்கள் நல்லா வளர்கிறாங்க, உயர்றாங்கங்கிறதுனால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் அல்ல. அதனால் நீங்கள் ரொம்ப வேதத்தை நன்றாக வாசியுங்க. வேதத்தை ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாசிக்கும் பொழுது அவனிடத்தில் இயல்பாகவே ஒரு தாழ்மை, இந்த திமிரு, ஆவிக்குரிய திமிர்னே ஒரு பிரசங்கம் பண்ணுறாருங்க. அது என்ன ஆவிக்குரிய திமிரு? அது அவருடைய மாம்சத்தில் இருக்கிற திமிரை இந்த பேரில் வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அவர்கள் இன்னும் தங்களுடைய சுயத்திற்கு சாகவில்லை என்று பொருள். அதனால் பிரியமானவர்களே, நடைமுறை பாவனைகளிலும் இந்த தாழ்மை, அன்பு, பொறுமை நமக்கு தேவை. வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஆண்டவரை சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னா ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வேணும். ஏன்? 10 பேருக்கு நடுவில் இயேசுநாதர் இருந்தால் அவரை ஒன்றும் யாரும் என்ன செய்ய முடியாது, அவரை தெரியாது. அப்போது அவர் தனக்கென்று ஒரு வித்தியாசமான அமைப்பிலேயோ, இன்றைக்கி இருக்கிற இந்த கோமாளி நடிகர்களை போன்ற ஒரு உருவ அமைப்பிலேயோ, உடை அமைப்பிலோ அவர் இல்லை. அந்த ஜனங்கள் எப்படி சாதாரணமான உடை அணிந்தார்களோ அதே போல் சாதாரணமான அந்த கண்ணியமான உடை அணிந்திருந்தார். அதனால தான் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த ரோம இராணுவ வீரர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் யூதாஸை பிடிச்சாங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ நீங்கள் வேதத்தை கையிலே வைத்து கொண்டு வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நீங்கள் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சிந்தனையிலே பெரிய மாற்றம் உண்டாகும். ரட்சிப்பின் அனுபவம் என்று அதை நாங்கள் சொல்லுகிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு தேவை. அந்த ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனிதன் வந்துவிட்டால் அவனுடைய முற்கோபம், திமிரு, எரிச்சல், மாம்ச வைராக்கியம், பெருமை எல்லாம் அங்கே அடிபடும். ஒரு தாழ்மை உணர்வு அவனுக்குள்ளே வரும். எல்லாரையும் மதிக்கிற ஒரு உணர்வு வரும். சிரித்த முகத்தோடு எல்லாரிடமும் அன்பாய் இருக்கிற ஒரு கருணை அவனுடைய முகத்தில் வெளியாகும். அதைத்தான் வேதம் விரும்புகிறதே ஒழிய தலையை பரட்டையாக போட்டுக்கிட்டு வினோதமாக இப்போ இருக்கிற ஃபேஷன் அதற்கு அடிமையாகிற ஊழியர்களை விட்டு விலகுங்கள். அவர்கள் ஊழியர்கள் அல்ல, அவர்கள் நம்முடைய ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்களும் அல்ல. இனம் கண்டுகொள்ளுங்கள், ஏனென்றால் இது கடைசி காலம்.